is the category for Best Cinematographer, Tamil. Director A.L. Vijay sir and cine critic Taran Adarsh ரெண்டு பேரும் மேடைக்கு அழைக்கிறோம். So நீங்க தான் சார் சொல்லணும். The Saima for the best cinematographer for Tamil goes to Ravi Varman. Talk few words about Ravi Varman sir. Ravi Varman sir வந்து I think one of the very proud person. நம்ம எல்லாருமே ப்ரௌடாக இருக்க வேண்டிய பர்சன் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாலேருந்து போய் இன்றைக்கி சஞ்சு, ராம்லீலா, ஒன் ஆஃப் த பிகஸ்ட் பாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டிஓபி. அவங்க இன்றைக்கி வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு டாப், இன்றைக்கி இந்தியா ஃபிலிம்ஸில் டாப்னா கண்டிப்பாக ரவி வர்மன் சார் பேர் இதில் இருக்குது. அவர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி டிஓபி கிடையாது. தேங்க்யூ சார், இட்ஸ் வெரி கிரேட் ஆனர். நன்றி விஜய். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்து மணி சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஆசை தான். அந்த மாதிரி தான் எனக்கு. பட் அது ஒரு 16 வருஷம் ஆச்சு அந்த ஆசை வந்து நிறைவேறதுக்கு. ஏன்னா மணி சார்கிட்ட நம்ம போனோம்னா அவர் சொல்லுவார் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து 50% ஆக்டர் டெக்னீஷியன் வந்து அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த படம் சக்ஸஸ்ன்னு. ஆனால் நம்ம போயிட்டோம்னா 50% நம்ம வேலையை அவர் தான் எல்லாமே பார்த்துக்குவார். இட்ஸ் கிரேட் ஹியூமன் பீயிங். அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக நம்ம வந்து சினிமாவில் 2 விஷயத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் ப்ரொஃபஷன் ரொம்ப கரெக்டாக இருப்பார். அந்த டைமிங் இதெல்லாம் ஒரு லைஃப்பில் வந்து டைம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னுங்கிறது வந்து மணி சார்கிட்ட இருந்தார். நான் பார்த்து ஏன்னா ரொம்ப அற்புதமான விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. அந்த விருந்தோம்பல் பார்த்திங்கன்னா மணி சார் அது சினிமாவில் ரொம்ப ரேராக கிடைக்கும். எனக்கு கிடைச்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மணி சார் அண்டு ஷங்கர், இந்த விக்ரம் சார் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான விருந்தோம்பலில். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோம், என்ன ஒர்க் பண்ணுறத விட இந்த விருந்தோம்பல் தான் ரொம்ப முக்கியம். காற்று வழியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. சினிமோட்டோகிராஃபி வந்து ஒரு பெரிய அழகான ஒரு விஷயம். இதுவரை எனக்கு இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. என்னுடைய அறியாமை தான் இது வந்து. ஏன்னா அனுபவத்தில் கிடைச்ச ஒரு விஷயத்தை விட என்னுடைய அறியாமையால் கிடைச்சது தான் எனக்கு நிறையா. எந்த ஒரு விஷயமும் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. அதுவாக நடக்கும், திருப்பி அந்த ப்ராசஸ் போகும், அதுவாக நடக்கும், ஒவ்வொன்றா ஒன்று போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான். ஆனால் அவங்க அழகான மூஞ்சியை பார்க்கல, ஆனால் அவங்க அகத்தில் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி அம்மா. சார் இன்னும் இருக்குது கொஸ்டின். சார் அவர் ஷார்ட்ஸ், அவர் படத்தில் எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் சார். ஷார்ட் சொல்லும்போது அப்படி தான் இருக்குமா சார்? அதாவது வந்து ஷார்ட் 50 லென்ஸ் வைட் இந்த மாதிரி தான் இருக்குமா சார்? இல்லை தட் லென்ஸ் எல்லாம் இஸ் நாட் நெசசிட்டி. எனக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் லென்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு கருவி தான். அதை வந்து செல்ஃபோன்லேயும் எடுக்கலாம், இல்லை கேமராவிலையும் எடுக்கலாம். இதில் வேணா நம்ம என்ன கம்யூனிகேட் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு லென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இல்லை கேட்குறது அந்த மாதிரி அப்படி பேசுவாரா, இல்லை நிறையா பெருசாக டீட்டெயிலாக பேசுவாரா அப்படி கேட்டேன் சார். இல்லை, நம்மகிட்ட முன்னாடி படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப டீட்டெயிலாக பேசிடுவார். ஆனால் படம் எடுக்கும்போது அந்த ப்ராசஸிங்கு நம்மளை வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவார். நம்ம வந்து ஃபுல் ஓப்பனாக அவர் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பாலிவுட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம், எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்.